ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் குக்கிங் பிளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? அரிசி பருப்பு சாதம். இது எல்லாருக்கும் பிடிக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்ய. ஸோ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ட்வைஸ் டைம் வாஷ் பண்ணி நம்ம அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 தான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். பட் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் 2 ஆட் பண்ணியிருக்கேன். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சாம்பார் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நம்ம அரிசி பருப்பு சாதம் டேஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் சாதம் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கே பிடிக்கும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி எல்லாம் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த டம்ளர் அளவு 3 டம்ளர் கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர்ன்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவே நல்லா சூப்பராக குழஞ்சி தான் இருக்கும் பருப்பு சாதம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. நல்லா இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கழுவி வச்சு அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை இது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வைங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் 3 விசில் வைங்க. அதுவே நல்லா குழஞ்சிரும். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா குழஞ்சிரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாய் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். அதை நல்லா சர்வ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.